ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புதுவிதமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா, அரிசியில் பிரியாணி செய்யாமல் நான் செஞ்சது போல் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். பிரியாணி செய்கிறதுக்காக பேனை மிதமான சூட்டில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக கடல் பாசம், பட்டை, பூசணிப்பூ, கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, காஞ்ச ரோஸ் இதழ்கள், இது எல்லாமே மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லா மசாலாவுமே போட போகிறது கிடையாது. இந்த மசாலா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பவுலில் 1 டம்ளர் குதிரைவாலி அரிசி எடுத்து 3லிருந்து 4 முறை நல்லா கசக்கி கழுவணும். அப்போ தான் இந்த அரிசியில் இருக்கிற இந்த அழுக்கு, தூசி இது எல்லாமே போகும். நல்லா கழுவிட்டு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு அப்படின்னாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிடலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியாக புளிக்காத தயிரை ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம். தயிரை கலந்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கும்போது அதிலிருந்து எண்ணெய் ரிலீஸ் ஆகும். இதில் நான் கொஞ்சமாக புதினாவும் போட்டு கலந்துட்டுருக்கிறேன். நான் வெயிட் லாஸுக்காக இந்த பிரியாணி செய்கிறதுனால எனக்காக மட்டும்தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு நார்மல் சைஸ் தக்காளியுமே நீட்டமாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியை நல்லா வேகிறதுக்கு விடணும். இதில் உப்பு நான் சேர்த்திக்கிறேன். நான் கல்லுப்பு தான் சேர்த்தி வதக்கி எடுக்கிறேன். திரும்பவும் தக்காளியை நல்லா கலந்துட்டுட்டு மூடி வச்சு வேகிறதுக்கு விட்டுடலாம். அப்போ தான் தக்காளியோட தோலெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ தக்காளியுமே நல்லா இது போல் கலந்துட்டுடலாம். நான் எனக்காகங்கிறதுனால ஒரு 4 பீஸ் சிக்கன் மட்டும் நான் கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனையுமே வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் மசாலா நான் மிக்சியில் வச்சுருக்கேன். அந்த மசாலாவை சிக்கனோட சேர்த்து போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூளும் போட்டு கலந்துட்டுருக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவருக்காக வேறு ஏதாவது மசாலா நீங்கள் சேர்த்துறீங்கனாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரும்போது சிக்கனில் மசாலா எல்லாமே பிடிச்சிருக்கும். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு ஊற்றிட்டோம் அப்படின்னா சிக்கன் நல்லா வெந்து வரும். ஏன்னா நம்ம எண்ணெய் நிறையா சேர்த்தலை இல்லையா டயட்டுக்கு செய்கிறதுனால, அதனால் தண்ணியிலேயே தான் நல்லா சிக்கனை வேக வச்சு எடுக்க போகிறோம். மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் விட்டோம் அப்படின்னாவே சிக்கன் நல்லா வெந்து வரும். சேர்த்திருந்த தண்ணியுமே நல்லா வற்றி போயிட்டு சிக்கனோட சேர்த்து நல்லா ஒன்று போல் மர்ஜ் ஆகி மிக்ஸ் ஆகிட்டு வந்திருக்கு. 1 டம்ளர் குதிரைவாலி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். அப்போ தான் அரிசி நல்லா வெந்தும் வரும், அதே சமயத்தில் உதிரியாகவும் இருக்கும். தண்ணியை சிக்கனோட சேர்த்து நல்லா கலந்துட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த குதிரைவாலி அரிசியும் போட்டுட்டு நான் எனக்காக ஒரு முட்டையுமே வேக வச்சு வச்சுருக்கேன். அதையுமே இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். இப்போ நல்லா கலந்துட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகும் நல்லா வெந்து வரத்துக்கு. அதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். மிதமான சூட்லேயே வச்சு வேக வைங்க. ஏன்னா அரிசி சீக்கிரமாக வெந்துடும் ஊற வச்சனால. ஃப்ளேமை ஆனில் வச்சோம் அப்படின்னா அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா உதிரியாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக டேஸ்டியான வெயிட் லாஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிடணுன்னு ஆசைப்படும்போது இது போல் குதிரைவாலி அரிசியில் பிரியாணி செய்யலாம். இல்லைன்னா உடைச்ச கோதுமையில்
பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம், கோதுமை ரவால பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம், ப்ரவுன் ரைஸில் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நிறைய விதவிதமாக இருக்குது, நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் வந்து நான் வெயிட் லாஸில் இருக்கேன், இல்லை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸாக இருக்கேன், என்னால் இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.